இன்ஸ்லி ஸ்டேஜிங்க செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் அப்படின்னு தான் சொல்லணும். ನಾನೇ ಹೋಗಿ ನನಗೆ ಕೈದು ಬರಬೇಕಲ್ಲ ಫುಲ್ಲ செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். ನಡಿಕೆ ಸಿಗಕ್ಕೆ ಅವ್ನು ಹೇಳ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು ಹೀಗಮ್ಮ ಏನೋ ಅವನಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಟ್ರೈನ್ಗೆ ಕೂಡ ಇಂಟಿಗೆ ಹಚ್ಚಿ ಕಿಂಕೈತೆ ಬೇರೆ ஒரு சமவாரம் ஆகிட்டு இந்த ஸ்பீடில் ஏறினோம்னா 2 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம 1 மணி நேரத்தில் ஏறி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலான் இருக்கோம். அடர்ந்த வனப்பகுதி. சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மலையை நோக்கி ஏறிட்டோம். வெற்றிகரமாக கொஞ்சம் தூரம் கடந்து வந்தாச்சு. Right? Yeah, I think that too. Got everything. Don't leave me studying. I mean, well. This is what it's good. மேலே ஏறிட்டு இருக்கல திடீர் திருப்பமாக இப்போ கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்த லேடி ஒருத்தருங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, மூவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நம்ம நண்பர் வந்து மூவ் ஸ்ப்ரே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கொடுக்கறதுக்காக ரிட்டன் கீழே போயிட்டுருக்கோம். கொடுத்துட்டாரு. மறுபடியும் பயணத்தை மறுபடியும் மேலே தொடரலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்தாச்சு. இன்னும் மிட் பாயிண்ட் எதுவும் நம்ம வரல. அடர்ந்த வனப்பகுதியில் இப்போ போயிட்டுருக்கோம். குறிப்பாக யானைகள்லாம் இன்றைக்கி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். செங்குத்தான பகுதியில் ஏறிட்டுருக்கோம். அதான் தாமதமாகுது. பனி பெஞ்சதுனால லைட்டாக சறுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சூரிய வெளிச்சமே காற்றுக்குள்ளே வரல. கிட்டத்தட்ட வந்தாச்சு. சர்க்கலான பாதையிலேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மலை ஏறிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாச்சு. ஒரு மலையோட பக்கவாட்டில் வந்து போயிட்டுருக்கோம். மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே த்ரில்லராக இருக்குது. இதில் ஒரு என்ன ஒரு இதுனா கேர்ஃபுல்லாக இறங்கணும்.
ஏன் அப்படின்னா இதெல்லாம் சரிவான பகுதி. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் சறுக்கிடும் கீழே. நம்ம ஏன்னா மலையோட பக்கம் அடர்ந்த வனப்பகுதியில் வந்துட்டுருக்கோம். மலையோட பக்கவாட்டில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம இந்த மலையோட அடிப்பகுதியில் நடந்து வந்துட்டுருக்கோம். கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை தெரியும். இது ரொம்ப சரிவான பகுதி, ரொம்ப ஆபத்தான பகுதின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சறுக்குனுச்சு அப்படின்னா நம்ம கீழே ஸ்லிப் ஆகிடுவோம். வனவிலங்குகளோட சவுண்டெல்லாம் கேட்குது. நம்ம நல்ல நேரமாக இருந்தால் யானை வராமல் இருந்தால் போதும், அப்படியே போயிடலாம். சொல்லப்போனால் மலையோட பக்கவாட்டில் மிகவும் சரிவலான ஆபத்தான பகுதியில் தான் போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு அடியில் தான் போகிறோம். சரி, பார்க்கக்கூடிய நிலங்களே இருக்கும். கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. மக்கள் எல்லாமே ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்குறாங்க. மிட் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரீச் பண்ணிவிடுவோம். ரொம்ப சர்க்கிளான பகுதியில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மலையோட பக்கவாட்டில் போகிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும். ஏன்னா சரிவலான பகுதி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட் வந்து நெருங்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்து பார்த்தோம்ல அந்த மலையோட மேல் பகுதி வந்துட்டோம். இந்த ஒரு மலை கீழே இறங்கணும் அப்படின்னா அடுத்த பகுதி வந்து ரீச் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்தோட பகுதி இன்னும் மெஸ்ட்டுமே நீங்களே அப்படின்னு தான் சொல்லணும். பனிமூட்டமாக தான் இருக்குது. இதில் தான் கீழே இறங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மக்களில் வர இந்த சூழ்நிலை ஊற்று தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இன்னுமே வந்து பனிமூட்டம் வந்து இறங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். மலையை பாதை தெரியல, அந்த அளவுக்கு பனிமூட்டம் இருக்குது. ரொம்ப மிஸ்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். கடந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழேருந்து வந்துட்டுருக்கோம் மேலே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சரிவிலான பகுதியில் போய் ஏறிட்டுருக்கோம். பனிமூட்டமாக இருக்குது. இன்னும் மேலே இப்போ தான் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஏறிடலாம். ஒரு பெரிய மலையோட பக்கவாட்டை வந்து கடந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போகுது. கண்டிப்பாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் பனி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மிட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தூரத்தில் ரீச் பண்ணிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை ஏறி கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா மிட் பாயிண்ட்டு. அந்த நீர்வீழ்ச்சியில் நீர் வருதா இல்லையான்னு தெரியல. வனவிலங்குகளோட சவுண்டெல்லாம் கேட்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீரோடையில் தண்ணி வரத்து கம்மியாகிடுச்சு. மழை சீசன்லாம் வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே தண்ணி வரும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு. மிட் பாயிண்ட் வந்து நெருங்கியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் இங்கே வந்து இடைவெளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும்.